கனேடிய பிரதமர் மாகாணி அவர்கள் நேட்டோவை பிளவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகின்றது. ஏனென்றால் மாகாணி அவர்கள் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பாக முன்வைக்கின்ற கருத்துக்கள் என்பது ஒற்றுமையாக இருந்த நேட்டோவை, குறிப்பாக அமெரிக்கா பக்கம் இருந்த நேட்டோவை பிளவுபட வைத்திருக்கின்றது என்ற கருத்துக்கள் பொதுவாக பேசப்படுகின்றன. தன்னுடைய நாட்டில் உள்ள பிரச்சனையை அல்லது தான் கொடுக்க வேண்டிய சுமார் 40 டிரில்லியன் கடன்கள் மற்றும் அங்கே 6 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் வீதிகளில் உறங்குகின்றார்கள். அதைவிட போதைப் பொருளுக்கு அடிமையாகி பல நகரங்களில் சில இடங்களுக்கு நீங்கள் செல்லவே முடியாது. பல மாகாணங்களின் தலைநகரில் ஒரு பகுதி என்பது யாராலுமே அணுகப்பட முடியாததாகவும் அல்லது போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களின் பகுதியாக மாறியிருக்கின்றதெல்லாம் பட்டவர்த்தனமான உண்மை. அதனையும் விட இந்த உணவு வங்கி சார்ந்திருப்போரின் தொகை என்பது பெரிய தொகை. இவ்வாறான உள்ளக பிரச்சனைகளை தீர்க்காமல் இவ்வாறு இந்த வெளி உலக பிரச்சனைகளில் அதிமேதாவித்தனமாக செயற்படுவது என்பது கூட அவர்களுக்கு ஒரு அலட்சியை ஏற்படுத்தி அமெரிக்காவின் நடவடிக்கைகளிலிருந்து தங்களை தவிர்ப்பது என்பதற்கு செல்கின்றார்கள். குறிப்பாக இப்பொழுது ஒரு கருத்து பரவல் இருக்கின்றது. என்றால் சில வேளைகளில் ஐரோப்பா இந்த தலைமை மாற்றத்தின் பொழுது ஒரு மிளிரக்கூட சக்தியாக வரும், அத்தோடு சீனா கூட வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. எனவே ஆனால் ஈரான் பிரச்சனை முடிந்து சில காலங்களில் இந்த கிரீன்லாந்து மற்றும் கனடா தொடர்பான நிலைகளில் அவரது கருத்துக்கள் அல்லது அவர்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உண்மை பேசப்படாத உண்மை இருக்கின்றது. அதாவது இந்த விமானியை மீட்க சென்ற பொழுது உண்மையிலேயே இவர்களது படைகள் கைப்பற்ற சில சிறைப்பிடிக்கப்பட்டனர் என்கின்ற கேள்வி பல பகுதிகளிலும் எழுப்பப்படுகின்றன. என்றால் அவ்வாறான பாரிய இழப்பு ஏற்பட்டது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார் 155 விமானங்கள் தாங்கள் சென்றதாகவும் அதில் 2 ஹெர்குலிஸ் C-130 எனப்படுகின்ற ஹெர்குலிஸ் விமானங்கள், ஆக்களை கொண்டு சென்று இறக்கின்ற விமானங்கள் அளிக்கப்பட்டதையும் வேறு 6 சிறு விமானங்கள் அளிக்கப்பட்டதையும் ஈரான் படம் அதாவது புகைப்படம் வெளியிட்டதன் பின்னர் அமெரிக்கா ஒத்துக்கொண்டது. அவ்வாறு தாங்கள் தான் அளித்து விட்டு வந்தோம் என்று. எனவே அங்கே ஒரு தரையிறங்கல் நடவடிக்கை ஏற்பட்டிருக்கின்றது என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்கின்றார்கள். பல நூற்றுக்கணக்கான வீரர்கள் ஈடுபட்டார்கள் என்று. தவறுதலாக சென்றால் கூட இருதரப்பும் மோதக்கூடிய நிலையில் இருக்கின்றன. ஆனால் இவ்வாறான ஒரு அழுத்தம் என்பது அவர்களுக்கு புறச்சூழ்நிலைகள் தான் தற்பொழுது கொடுத்துக் கொண்டிருக்கின்றன என்றால் இவர்களுடைய ராஜதந்திரம் தோல்வியடைந்துள்ளது. அதுதான் உண்மை. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் FM 101.3 CMR தமிழ் FM அலைகளில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று உலக தலைவர்கள் அமெரிக்காவின் பக்கம் சார்ந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்த நிலை என்பது மாறி இன்று ஈரான் போர் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற விளைவுகள் அவர்களை அறியாமலேயே அவர்கள் பொதுவெளியில் அமெரிக்க ஜனாதிபதி தொடர்பாக விமர்சனங்களை முன்வைப்பவர்களாக மாறி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இத்தாலிய பிரதமர் மெலனி அவர்கள், அதே போன்று பிரித்தானிய பிரதமர் போன்றவர்கள் இவ்வாறான கருத்துக்களை பொதுவெளியில் தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே கனேடிய பிரதமர் மாகாணி அவர்கள் நேட்டோவை பிளவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகின்றது. ஏனென்றால் மாகாணி அவர்கள் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பாக முன்வைக்கின்ற கருத்துக்கள் என்பது ஒற்றுமையாக இருந்த நேட்டோவை, குறிப்பாக அமெரிக்கா பக்கம் இருந்த நேட்டோவை பிளவுபட வைத்திருக்கின்றது என்ற கருத்துக்கள் பொதுவாக பேசப்படுகின்றன. இதே நேரத்தில் தற்பொழுது இன்றைய தினம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த தருவாயில் சர்வதேச நாணய நிதியம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது. இம்முறை 2026ஆம் ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி என்பது 2.5 மட்டுமே இருக்க போகிறது. இது ஒரு ஆபத்தான அறிகுறி என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றது. ஈரான் போர் ஆரம்பித்த காலப்பகுதியில் உலக பொருளாதாரம் என்பது சடுதியான ஒரு மாற்றத்தை சந்தித்திருக்கின்றது என்ற தகவல் வெளிவந்திருக்கின்றது. இது கனடா, பிரித்தானியா போன்ற ஏனைய நாடுகளுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. கனடாவினுடைய பொருளாதார வீதம் 1.5 இந்த வளர்ச்சி இருக்கும் என்று தெரிவிக்கப்படுவதோடு பிரித்தானியாவினுடைய பொருளாதார வீதம் என்பது கணிக்கப்பட்ட வீதத்தில் இருந்து 0.5 வீதமாக குறைந்திருப்பதாகவும் கருத்துக்கள் வெளிவருகின்றன. இது ஒரு ஆபத்தான நிலையையும் அரசியல்வாதிகள் தங்களுடைய மக்கள் மத்தியில் செல்வாக்கை இழக்கக்கூடியவர்களாகவும் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த போகிறது. ஆகவே அமெரிக்காவோடு சார்ந்திருந்த நிலை என்பது உலகத் தலைவர்களுக்கு இப்பொழுது ஒரு பிரச்சனையை கொடுத்திருக்கின்றது. ஆகவே பொது
வெளிப்படையாக தங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் மாறி வருவதை உலகம் கண்டுகொண்டிருக்கின்றது. இதே நேரத்தில் ஏற்கனவே நடைபெற்ற பாகிஸ்தான் போர் நிறுத்த முயற்சி என்பது தற்பொழுது முறிவடைந்த நிலையில் மீண்டும் அது ஆரம்பிக்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் குறித்து ஆராய்வதாக டொனால்ட் ட்ரம்ப் இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார். இது குறித்த விவரங்களையும் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இந்த விடயம் பற்றி நாங்கள் ஏற்கனவே பல தடவைகள் பேசியிருந்தாலும் கூட தற்பொழுது இந்த தலைமைத்துவத்தில் ஏற்பட்டிருக்கின்ற வெளிப்படையான பேச்சுக்கள் என்பது அமெரிக்காவை ஈடாட வைத்திருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்க உச்சநீதிமன்றம் அண்மையில் விதித்த தீர்ப்பு இப்பொழுது அமெரிக்காவுக்கு ஒரு பேரிடியாக வருகின்ற திங்கட்கிழமை அறிவிப்பு வழியாக இருக்கின்றது. அதாவது அவர்கள் வசூலித்த வரியை மீண்டும் செலுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒரு புறம் போரினுடைய தாக்கம் என்பது அமெரிக்காவை வாட்டி வதைக்கின்றது. பொருளாதார மற்றும் பணவீக்க பிரச்சனைகள் அமெரிக்காவில் தலைதூக்கி இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த ஏற்கனவே வசூலிக்கப்பட்ட வரிகளை மீள கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் இருக்கிறது. இதை தவிர இந்த உலக தலைவர்களுடைய அழுத்தம் என்பது அதிகரித்து வருவதை டொனால்ட் ட்ரம்ப் எவ்வாறு சமாளிக்க போகிறார்? இவர் எதிர்பார்த்த ஒரு விடயமாக இந்த பன்முனைகளிலும் இருந்து வரக்கூடிய அழுத்தங்கள் இருந்திருக்கின்றதா? இதனை எவ்வாறு அவர் சமாளிக்க போகிறார்? ஆமாம், நிச்சயமாக. இப்பொழுது அதாவது உலகின் போக்கில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் என்பன அமெரிக்கா சார்ந்ததாக அல்லாமல் அல்லது அமெரிக்காவின் கண்டனத்திற்கு உள்ளாவதாக மாறி வருவதற்கான காரணம் எந்த முடிவுகளுமே கலந்தாலோசிக்கப்படாமல் எடுப்படுவது அல்லது அதாவது நம்பிக்கை ஈனத்தை ஏற்படுத்துவது. நெருக்கமாக இருந்த உறவுகளிடையே நம்பிக்கை ஈனத்தை ஏற்படுத்தி அவர்களை தள்ளி போகச் செய்தது அமெரிக்கா என்பதில் எந்தவித கருத்து மாறுதலுக்கும் இடமில்லை. அதை இப்பொழுது இப்பொழுது ஒரு வருடத்திற்கு மேலாக தொடர்ந்து நடைபெறுகின்ற விடயமாக மாறி வருகின்றது. இந்த நிலையில் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய வெளிப்படையான கருத்துக்களை அதாவது எவ்வாறு கூறலாம் என்று சொன்னால் இதன் பின்விளைவுகள் மத்திய நாடுகளால் நோக்கி பார்க்கப்படுகின்றன. இதனால் ஏற்பட போகின்ற பாதிப்புகள், இதன் மூலம் தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆதாயங்கள், இதன் நோக்கம் என்ன? அதாவது நோக்கங்கள் தெளிவுபடுத்தப்படாத எந்த ஒரு திட்டத்திலும் எந்த நாடும் இணைவதாக தற்போதைய உலக வழக்கு இல்லை என்பதை டொனால்ட் ட்ரம்ப் புரிய தவறிவிட்டார். இங்கே ஒரு உண்மை இருக்கின்றது. இந்த அதாவது ப்ரொஜெக்ட் 2025 என்கின்ற ஒரு திட்டத்தை இந்த அமெரிக்காவை சேர்ந்த கன்சர்வேட்டிவ் பழமைவாதிகளும் மற்றும் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷனும் இந்த தேர்தலின் பொழுது அறிமுகப்படுத்தி இருந்தனர். அதுதான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் திட்டம் என்ற பொழுது அதனை அவர் சொல்லியிருந்தார், இல்லை அது எனது திட்டம் இல்லை, நான் அதனை பின்பற்றப் போவதில்லை என்று. ஆனால் ஏறக்குறைய அதனை பின்பற்றியே ஜனாதிபதிக்கான அதிகாரங்களை அதிகம் கொடுப்பதாகவும் கன்சர்வேட்டிவ் அதாவது பழமைவாதம் கொண்டவர்களை தன் உள்ளே நுழைப்பதாகவும் அதே போல இந்த குடிவரவாளர்களுக்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுப்பதாகவும் அவரது நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்ற பொழுது அவரது பதிவுகள் கூட பல அதாவது உலகை அவரை பற்றிய ஒரு எண்ணக்கருவுக்குள் கொண்டு போகின்றன. தனக்கென்றே ஒரு ஊடகத்தை வைத்திருக்கின்ற ருத் மீடியா என்ற சோசியல் மீடியாவை வைத்திருக்கின்ற அவர் செய்கின்ற வேலைகள் எல்லாம் நிச்சயமாக நாங்கள் அதாவது ஏற்கனவே கதைத்தபடி பல படங்களை போடுவதும் அல்லது பல பதிவுகளை இட்டு அவற்றை உடனடியாக அளிப்பதும். குறிப்பாக கூறுவீர்களானால் ஒரு ஊடகம் ஒரு செய்தியை வெளியிடப் போகின்றது என்று தெரிந்தால் அந்த ஊடகத்தை பற்றிய காழ்ப்புணர்வு செய்திகளை வெளியிடுவது, அடுத்த நிமிடம் அதனை அளிப்பது போன்ற பல விடயங்களையும் அவர் செய்து வருகின்ற ஒரு செயற்பாடு என்பது ஒரு நிரந்தரமற்ற அல்லது கட்டுப்பாடுகளற்ற ஒரு தலைமைத்துவத்தை இவர் கொண்டிருக்கின்றார் அல்லது இவரது சொல்படிவுக்கு கீழ் மற்றவர்கள் இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த 10 வருட அரசியல் வாழ்க்கை என்பது காட்டி நிற்கின்றது. எனவே அவர்களை பொறுத்தவரையில் தங்களுடைய நாடு எவ்வாறு முன்னுக்கு அதாவது தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை எவ்வாறு தக்க வைப்பது என்பது கூட ஒரு பிரியத்தனமான முயற்சியாக அவர்களுக்கு இருக்கின்றது. எனவேதான் அவ்வாறான முயற்சிகளை எடுக்கின்றார்கள். நீங்கள் குறிப்பிட்ட நாடுகளை விட ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் கூட இந்த விவகாரத்தில் ட்ரம்ப் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்பதாக இல்லை. அதைவிட இன்னும் ஒரு உண்மை இருக்கின்றது. தன்னுடைய நாட்டில் உள்ள பிரச்சனையை அல்லது தான் கொடுக்க வேண்டிய சுமார் 40 டிரில்லியன் கடன்கள் மற்றும் அங்கே 6 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் வீதிகளில் உறங்குகின்றார்கள். அதைவிட போதைப் பொருளுக்கு அடிமையாகி பல நகரங்களில் சில இடங்களுக்கு நீங்கள் செல்லவே முடியாது. பல மாகாணங்களின் தலைநகரில் ஒரு பகுதி என்பது யாராலுமே அணுகப்பட முடியாததாகவும் அல்லது போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களின் பகுதியாக மாறி இருக்கின்றதெல்லாம் பட்டவர்த்தனமான உண்மை. அதனையும் விட
இந்த உணவு வங்கி சார்ந்திருப்போரின் தொகை என்பது பெரிய தொகை. இவ்வாறான உள்ளக பிரச்சனைகளை தீர்க்காமல் இவ்வாறு இந்த வெளி உலக பிரச்சனைகளில் அதிமேதாவித்தனமாக செயற்படுவது என்பது கூட அவர்களுக்கு ஒரு அலட்சியை ஏற்படுத்தி அமெரிக்காவின் நடவடிக்கைகளிலிருந்து தங்களை தவிர்ப்பது என்பதற்கு செல்கின்றார்கள். இது உண்மையிலேயே புதிய உலகத்தை நாங்கள் எதிர்பார்த்தது கொண்டு வரும். குறிப்பாக இப்பொழுது ஒரு கருத்து பரவல் இருக்கின்றது. எவ்வாறென்றால் சில வேளைகளில் ஐரோப்பா இந்த தலைமை மாற்றத்தின் பொழுது ஒரு மிளிரக்கூட சக்தியாக வரும், அத்தோடு சீனா கூட வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. எனவே இது அமெரிக்காவாக ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு, அதுதான் இதற்கு காரணம். அதன் காரணமாகத்தான் இவ்வாறான நடவடிக்கைகள் ஈடுபடுகின்றன. கனடா, நீங்கள் குறிப்பிட்டது போல கனேடிய பிரதமரின் கருத்துக்கள் கூட இவ்வாறான நிலைக்கு எத்திச் செல்கின்றன. இங்கே இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் இதோடு தொட்டிச் செல்ல வேண்டும். இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட அதாவது ஈரான் அமெரிக்க போர் தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக தாங்கள் தயாராக அல்லது தயாராகி வருவதான அறிவிப்பானது எங்களை பொறுத்தவரையில் ஒரு ஆபத்து. அதாவது எவ்வாறு தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைக்கு மற்ற நாடுகளும் ஒரு அதாவது ஈடுபட வேண்டிய தேவையை ஏற்படுத்துகின்றது என்றால், நீங்கள் குறிப்பிட்ட IMF அறிக்கை, இது நாங்கள் ஏற்கனவே உலக பொருளாதாரம் சரிந்துவிடும் என்பதை பல நிபுணர்களும் தெரிவித்திருந்தார்கள். நாங்கள் அதனை செய்திகளில் பகிர்ந்திருந்தோம். இருந்த பொழுதிலும் அது எவ்வாறு பாதிக்கும் அல்லது ஒரு நாட்டின் அதாவது ஒட்டுமொத்த உற்பத்தியில் ஒரு 2% விழுக்காட்டை ஏற்படுத்தும் என்பது ஒரு பாரிய சரிவு. அவ்வாறான நிலைமைக்கு செல்லாமல் இருப்பதற்காக இந்த பேச்சுவார்த்தை என்பதை நாங்கள் அதாவது மத்திய நாடுகளும் ஒரு சரியான வகையில் இது தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எட்டுவதற்கான அழுத்தத்தை கொடுக்கும். அதற்கான நிலைமை வரும் இந்த அடுத்தடுத்த வாரங்களில் நாங்கள் காணலாம். அதே நேரம் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவ்வாறான ஒரு பிரச்சனை தீர்க்கப்பட்ட பிறகு கனடா கூட சில வேளைகளில் பொதுமுகத்தை காண வேண்டிய கட்டாயத்திற்கு வரும். கனடாவில் கூட அவர்களுடைய தலையீடு என்பது ஒன்றில் லிபரல் கட்சியை ஆட்டங்காண வைப்பதாகவோ அல்லது சில இடைஞ்சல்களை தருவதாகவோ அமையும் என்று சொன்னால், எங்கேயாவது ஒரு இடத்தில் பொருதி கொண்டிருப்பதாகத்தான் அவருடைய காலம் கழிய போகின்றது. 2 விடயங்களை மறப்பதாக இருக்கின்றது. ஒன்று, ஜூன் மாதம் இந்த FIFA என்கின்ற விளையாட்டு போட்டி, உலக உதைப்பந்தாட்ட போட்டி தொடங்க போகின்றது. அதற்கு முதல் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. அத்தோடு நவம்பர் மாதம் அவருக்குரிய தேர்தல் வருகிறது. அவர்களுடைய அதிகாரத்தை ஆட்டக்கூடியதாக அதன் முடிவுகள் மாறலாம். எனவே இந்த 2 காலக்கெடுக்களையும் அவர் கணக்கில் எடுப்பதாக தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயங்களாக இவை மாறுகின்றன. ஆனால் ஈரான் பிரச்சனை முடிந்து சில காலங்களில் இந்த கிரீன்லாந்து மற்றும் கனடா தொடர்பான நிலைகளில் அவரது கருத்துக்கள் அல்லது அவர்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்பொழுது இந்த 2 நாள் கழிய பேச்சுக்களை தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக இன்றைய தினம் அவர் அறிவித்திருப்பது எதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கும்? ஏனென்றால் ஈரான் தரப்பு இது தொடர்பான எந்தவித தகவலையும் இதுவரை வெளியிடவில்லை. ஏற்கனவே 21 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுக்கள் என்பது எந்தவித உடன்படிக்கையும் இடம்பெறாமல் முறிவடைந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது ஒருதலைபட்சமாக மீண்டும் இந்த போர் நிறுத்தம் என்பது சாத்தியமான ஒரு விடயம், தொடர்ந்து பேசப் போகின்றோம் என்று தெரிவிப்பது எதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று கருதுகிறீர்கள்? இல்லை, தங்களுடைய மிரட்டல்கள், இவர்களுக்கு 2 விடயம் இருக்கின்றது. உண்மையான விடயம் இங்கே இந்த அதாவது யுரேனியம் என்ரிச்ட், அதாவது ஊக்கப்படுத்தப்பட்ட யுரேனியம் அந்த 401 கிலோகிராம் என்பதுதான் காரணமாக சொன்னால், நிச்சயமாக அதை விடவும் மேலான காரணங்கள் இருக்கின்றன என்பதை போர் காட்டி நிற்கின்றது. அவர்களுக்கு அதாவது அந்த அணு நிலையங்களைத்தான் அளிப்பதாக கூறி ஆரம்பித்த தாக்குதல் என்பது எவ்வாறு வியாபித்து இப்பொழுது ஒரு பொருளாதார நிலைக்குள் தங்களை ஈடுபடுத்துவதற்காக அல்லது பொருளாதார விருத்தியை தாங்கள் காணுவதற்காக முன்னேறி இருக்கின்றார்கள். இதன் நேரத்தில் இஸ்ரேலை நோக்கிய மற்ற நாடுகளின் பார்வை என்பதும் ஒரு கடினமாக திரும்பி இருக்கின்றது. குறிப்பாக துருக்கி கூறியிருக்கின்றது, இஸ்ரேலுக்கு எதிரான போரில் இந்த போர் நீடிக்குமாக இருந்தால் தாங்கள் கூட சில வேளைகளில் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்போம் என்று. அதே போல ஸ்பெயின் இஸ்ரேலுடனான ஒப்பந்தங்களை ரத்து செய்துள்ளது, பாதுகாப்பு ஒப்பந்தங்களை. இவ்வாறான நிலைமையில் அவர்களுக்கான நெருக்கடி என்பது புற சூழ்நிலைகளில் இருந்து வருகின்றது. இங்கே ஒரு உண்மை, பேசப்படாத உண்மை இருக்கின்றது. அதாவது விமானியை மீட்க சென்ற பொழுது உண்மையிலேயே இவர்களது படைகள் சில பேர் சிறைப்பிடிக்கப்பட்டனர் என்கின்ற கேள்வி பல பகுதிகளிலும் எழுப்பப்படுகின்றன. ஏனென்றால் அவ்வாறான பாரிய இழப்பு ஏற்பட்டது.
டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார் 155 விமானங்கள் தாங்கள் சென்றதாகவும் அதில் 2 ஹெர்குலிஸ் C-130 எனப்படுகின்ற ஹெர்குலிஸ் விமானங்கள் ஆக்களை கொண்டு சென்று இறக்கின்ற விமானங்கள் அளிக்கப்பட்டதையும் வேறு 6 சிறு விமானங்கள் அளிக்கப்பட்டதையும் ஈரான் படம் அதாவது புகைப்படம் வெளியிட்டதன் பின்னர் அமெரிக்கா ஒத்துக்கொண்டது. அவ்வாறு தாங்கள் தான் அளித்துவிட்டு வந்தோம் என்று. எனவே அங்கே ஒரு தரையிறங்கல் நடவடிக்கை ஏற்பட்டிருக்கின்றது என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்கின்றார்கள். பல நூற்றுக்கணக்கான வீரர்கள் ஈடுபட்டார்கள் என்று. அதன் பொழுது சிறைப்பிடிக்கப்பட்டார்களா, அது தொடர்பான பேச்சுக்களும் இடம்பெறுகின்றனவா என்கின்ற ஒரு சந்தேகம் சில ஊடகங்களில் வெளியிடப்படுகின்றது. இருந்த பொழுதிலும் அவர்களுக்குரிய நெருக்கடி என்பது இப்பொழுது புறச்சூழ்நிலைகளால் ஏற்படுத்தப்படுகின்றது என்றால், இப்பொழுது அவர்களால் அதாவது இந்த இவ்வாறான ஒரு கட்டுப்பாடு அந்த ஹெர்மஸ் நீரிணையில் விதிக்கப்பட முடியுமா, அல்லது அவர்களை அதாவது மயிரிழையில் தாக்குதல்கள் தவிர்க்கப்படுகின்றன என்பதுதான் தற்போதைய நிலைமை. என்று சொன்னால், ஒரு குண்டு தவறுதலாக சென்றால் கூட இருதரப்பும் மோதக்கூடிய நிலையில் இருக்கின்றன. ஆனால் இவ்வாறான ஒரு அழுத்தம் என்பது அவர்களுக்கு புறச்சூழ்நிலைகள் தான் தற்பொழுது கொடுத்துக் கொண்டிருக்கின்றன என்றால் இவர்களுடைய ராஜதந்திரம் தோல்வியடைந்துள்ளது. அதுதான் உண்மை. வாஷிங்டனில் லெபனான் மற்றும் இஸ்ரேல் பிரதிநிதிகள் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தை முறிவடைந்ததை தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பு வெளியானதாக கூட இப்பொழுது தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் எவ்வளவு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் என்றால், இஸ்ரேல் தான் நினைத்ததை சாதிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றது. லெபனானை பொறுத்தவரையில் லெபனானில் தொடர்ந்து போர் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இந்த சூழ்நிலையை இந்த பிரதிநிதிகள் எவ்வாறு விளங்கப்படுத்தி இருப்பார்கள், அல்லது ஆக்கப்பூர்வமாக அவர்கள் இந்த விடயத்தை கையாண்டிருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா வாஷிங்டன் சந்திப்பில்? இல்லை, இது இணைத்து செல்வதற்குத்தான் அவர்களுக்கு விருப்பம் இருக்கும். நிச்சயமாக என்னன்னு சொன்னால், இப்பொழுது இதில் அந்த பிரித்தாள்கின்ற அல்லது பிரித்து பார்க்கின்ற நிலைமையைத்தான் இஸ்ரேல் செய்கின்றது. என்னன்னு சொன்னால், ஈரானுடைய விவகாரத்தை விட இந்த ஹிஸ்புல்லா மற்றும் லெபனான் விவகாரம் வேறு என்பதாகவும், தாங்கள் அவர்களுடன் பேசுவதாகவும், தாங்கள் அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதாகவும், இங்கே அதாவது அமெரிக்கா இன்னும் இஸ்ரேலின் சொல்லை கேட்பதாகவும், ஆனால் பழைய நிலையில் இல்லாத ஒரு நிலைமையை நாங்கள் காண்கின்றோம். இதில் உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், எவ்வாறு இந்த ஹிஸ்புல்லா என்கின்ற அமைப்பு இதனை எடுக்கப் போகின்றது என்கின்ற நிலையில் தான் இருக்கின்றது என்றால், அவர்கள் தற்பொழுது இப்ப நேற்றைய தினம் கூட அங்கே அதாவது அகலக்கால் விரித்துள்ள படையினருக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இந்நில கைப்பற்றுகை என்பது எவ்வாறு தாக்கப்படலாம் என்றால் அல்லது காக்கப்படலாம் என்றால், அதற்குரிய பல ஆயிரக்கணக்கான படையினர் இருக்கும் பொழுதுதான் அதன் அந்த காப்புதல் என்பது அல்லது அதனை தக்க வைத்தல் என்பது சரியாக வரும். ஆனால் இவர்கள் பல இடங்களிலும் கால் வைத்துள்ளபடியால் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கலை தவிர்ப்பதற்காகவும், தாங்கள் தோற்கவில்லை, தங்களுடைய பிரச்சனை வேறு என்பதை காட்டுவதற்காகவும் இந்த இஸ்ரேல் இவ்வாறான முடிவை எடுக்கின்றது. ஆனால் இதன் போது ஏனைய நாடுகளின் மத்திய கிழக்கை சேர்ந்த நாடுகளின் பங்களிப்பு என்பது நிச்சயமாக பெறப்படும், அல்லது அது தொடர்பான கலந்தாலோசனைகளில் அவர்களும் ஈடுபடுவார்கள் என்கின்ற நிலைமைதான் இருக்கின்றது. என்றால் இது தனியே லெபனான் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, இது ஏனைய பகுதிகளை உள்ளடக்கிய பிரச்சனை. எனவே இது தொடர்பான விவகாரம் எவ்வாறு செய்யும், அதாவது இது ஒரு எவ்வாறு சொல்லலாம் என்று சொன்னால், விரும்பி ஏற்பாடு செய்யப்பட்ட பேச்சுவார்த்தை அல்ல. இந்த பேச்சுவார்த்தை என்பது ஈரான் விரும்புகின்ற மாதிரி ஹிஸ்புல்லா அல்லது லெபனான் பிரச்சனையையும் இந்த பேச்சுவார்த்தையில் எடுக்கக்கூடாது. இதனை நாங்கள் தனியாக எடுப்போம் என்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இதனை எடுக்க வேண்டும் என்றோம். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் மற்றொரு பொழுதிலே பேசுவோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.